இந்த வீடியோவில் நான் உங்களை சித்த மாமுனி அகத்தியர் ரூபம் எடுத்து சிவனை வழிபட்ட ஒரு அமானுஷ்யம் நடந்த திருயுங்கை மலைக்கு மலையேற்றம் செஞ்சு கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருயுங்கை மலை ஏறி மரகதநாதரை பார்க்குறதுக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்ச குளித்தலையில் இருக்கிற கடம்பவநாதரையும் ஐயர் மலையில் இருக்கிற ரத்னகிரீஸ்வரரையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு புரியும். இப்போ நம்ம காவிரியோட தென்கரையில் இருந்து வடகரைக்கு பயணம் பண்ணுறோம். திருயுங்கை மலைக்கு போகிறதுக்கு நம்ம கரூரையும் திருச்சியையும் பிரிக்கிற அகண்ட காவேரியை கடக்கணும். கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீள பாலத்தை கடந்து போனால் திருச்சி மாவட்டம் முசிறி வந்துடும். காவேரியோட வடகரையிலேயே திருயுங்கை மலை நமக்கு காட்சி கொடுக்கும். மக்களை பாருங்கள், திருயுங்கை மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல போகர் இருக்கார் பாருங்கள். போகர் சன்னதியை வணங்கிட்டு தான் நம்ம ஈசனை போய் வழிபட முடியும். அந்த காலத்தில் நோய்கள் அதிகம். மக்களோட பல வகையான நோய்களை சரி செய்ய ஒரு அருமருந்தை கண்டுபிடிக்க மகா சித்தர் போகர் முற்பட்டு நவபாசானத்தை உருவாக்கி தமிழ் கடவுளான முருகனுக்கு தண்டம் கொடுத்து பழனி நவபாசான சிலைக்கு இறுதி வடிவம் கொடுத்த இடம் இப்போ நம்ம நிற்கிற திருயுங்கை மலை தான். இப்போ நம்ம இருக்கிற திருயுங்கை மலையை சுற்றிலும் குளிர்ச்சியான ரொம்ப நீர்நிலைகளும் பக்கத்திலே காவேரியாரும் எந்த மலைகளுக்கும் இல்லாத பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் அந்த மலையில் இருக்கிறதால நவபாசன சிலைக்கு இறுதி வடிவம் இந்த மலையில் கொடுத்து பழனிக்கு எடுத்துகிட்டு போனதா அவருடைய நூல்கள் குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. பழனிமலை முருகன் கோவிலில் உள்ள நவபாசன சிலையை போகர் சித்தர் தான் உருவாக்குனாரு அப்படின்னு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாறை குடவுல தான் போகர் பழனி முருகன் கோவிலில் உள்ள நவபாசன சிலையை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் பூம்பாறையில் உள்ள தசபாசன முருகன் சிலையவும் இன்னும் பல தெரியாத 6 நவபாசன லிங்கங்களையும் போகர் இங்கே தான் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அதை இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இந்த அரிகேச பர்வத மலைக்குள்ளே யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி தட்டுப்படாத மாதிரி மறைச்சி வச்சுருக்காராம். இப்போ நீங்கள் பார்க்குற மலையடிவாரத்தில் உள்ள இந்த போகர் கோவில் ரொம்ப பழமையான கோவில். இந்த பகுதியை ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போகர் காட்சி கொடுத்ததோட அடிப்படையில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் முசுகுந்த சக்கரவர்த்தியால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. மலையேற ஆரம்பிச்சாச்சு. திருயுங்கை மலை சக்தி வாய்ந்த மலை, பல முனிவர்கள் சித்தர்கள் நடமாடுற மலை. போகரும் அகத்தியரும் இங்கே தவம் செஞ்ச ஒரு புண்ணிய மலை. ரொம்ப சின்ன மலை தான் மக்கள், ஆனால் கடுமையான வெயில் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்துருப்போம். உங்களுக்கு காவேரி ஆறு தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இன்னும் சூப்பராக தெரியும் பாருங்கள். உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா, அதான் ஐயர் மலை. அதில் ஏறிட்டு தான் நம்ம வரோம். சரியா, காவேரிக்கு வடக்கு பக்கத்து இந்த திருயுங்கை மலை இருக்குது, தெற்கு பக்கத்து நம்ம ஐயர் மலை இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது காவேரி, அது ஐயர் மலை மக்களே. நம்ம காலையில் ஏறின மலை. இன்றைக்கி நாங்கள் தமிழரசி அம்மாவோட ஏறுற 3வது கோவில் சிவன் கோவில். எப்படிமா இருக்குது? நல்லா இருக்குது. அதாவது இந்த 3 கோயிலுக்கு போனால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா, அதனால் எல்லோரும் இதே மாதிரி சேர்ந்தாப்புல 3 கோயிலுக்கு வாங்க. தமிழரசி அம்மா மட்டும் வரல பாருங்கள், அவங்களோட 2 தங்கச்சிகளோட வந்திருக்காங்க. ஒரு தங்கச்சி இவங்க தமிழரசி அம்மாவோட தங்கச்சி. இங்கே பாருங்கம்மா, டாட்டா காமிங்க. அவங்க இன்னொரு ஆள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இருங்க காமிங்க, டாட்டா மட்டும் காமிங்க. அது மாதிரி நம்ம வினோத் ப்ரோ இருக்கார் பாருங்க, அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டி வந்திருக்காரு. சங்கரங்கோவிலேருந்து முத்துமாரி அம்மா வந்திருக்காங்க, ஐயாவோட வந்திருக்காங்க. நல்லா இருக்கா? எல்லா மலையும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வாரம் ஆமாம் பண்ணணும். வாரம் எங்களை மாதிரி வயசானவங்களை கூப்பிட்டு போய் மலை ஏற்றத்துக்கு ஏற்றி எல்லா தரிசனத்தையும் பார்த்து எங்களை கூட்டிகிட்டு வரணும். நீ கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. இந்த காவேரி கரை ஓரமாக அந்த கோவில் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு வெயிலுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. சுற்றி எல்லா பக்கட்டும் மரம் செடி கொடிகள் எங்கே பார்த்தாலும் வயல்வெளி நீர்நிலைகள் அப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியல, கொடூரமாக இருக்குது வெயில்.
அப்புறம் மேலே பாருங்க ஒரு கேங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. நம்ம பாட்டி இருக்காங்க பாருங்க. பாட்டி கையை காமிங்க பாட்டி. விக்டோரியா பாட்டியா பாருங்க. தமிழரசி அம்மா வந்து இன்னைக்கு 2 சகோதரிகளோட மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. அக்கா தங்கச்சி மொத்தம் வந்து தமிழரசி அம்மாவோட பிறந்த 10 பேர். 9 பெண்கள் மட்டும் 9, ஒரே ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பையன். மொத்தம் வந்து 10 பேர் பிறந்திருக்காங்க. யாரும் வந்து தமிழரசி அம்மா சிங்கிளால் நினச்சிக்கிறாதீங்க. நம்ம வந்து என்னைக்காவது அந்த 9 பெண்களையும் கூட்டிகிட்டு தமிழரசி அம்மாவோட மலை ஏறுவோம். என்ன, அதான் என்னோட வாழ்நாள் சாதனை. இங்கே பாருங்க, அண்ணாச்சியை போட்டு நல்லா இருக்கா சித்தரே? எப்படி இருக்கு? நம்ம நாராஜ்புரம் வந்து சாப்பாடு மட்டும் கொண்டு வராமல் பாருங்க, எங்களுக்கு இன்றைக்கி மதிய சாப்பாடு அண்ணாச்சி எங்களுக்கு வந்து இன்றைக்கி உணவு அளித்தது நாராஜ்புரம் தான். வேறு லெவல், வேறு லெவல். நாங்கள் எல்லோரும் உட்காந்து அண்ணாச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திரியங்குவை மலையோட தலை விருட்சம் வந்து புளிய மரம். ஆனால் நான் இதுவரை புளிய மரத்தை எங்கேயுமே பார்க்க கிடையாது. மலையில் பெருசாக வந்து காடமைப்பு இல்லை. அங்கே ஒரு சில மரங்கள் தான் இருக்குது. ரொம்ப சின்ன ஒரு குன்று தான், சரியா, பெரிய மலை இல்லை. ஆனால் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 இடங்களை பார்க்கணுன்னா இந்த வெயிலில் நம்ம ட்ராவல்லாம் பண்ணி வந்தோம்னா இந்த 3வது மலை வரும்போது கொஞ்சம் டயர்டாயிடுவோம். எப்பயுமே வந்து சித்தர்களும் முனிவர்களும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு சூட்சமம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. என்ன தான் சின்ன சின்ன குன்றுகளாக இருந்தாலும் நம்மளை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வச்சிடும். மேலே போக போக இந்த காவேரியோட ஃபுல் வியூ தெரியுது பாருங்கள், வேறு லெவல் மக்களே. பாட்டி ஓடியாங்க, அந்த தெரியுது பாருங்க, அங்கேருந்து தான் இப்போ நேரம் இங்கே வரோம். எப்படி இருக்கு? சூப்பர். கண்டிப்பாக அகத்தியர் போன இடத்துக்கு கண்டிப்பாக போகணும்ல நம்மளும். கண்டிப்பாக போகணும், கண்டிப்பாக போனால் இதே தான் அகத்தியர் எனக்கு வந்து அங்கே வர்றதுக்கு எனக்கு டிக்கெட் நான் அடுத்த மாதம் கொடுத்துருவாரு. அடுத்த மாதம் கொடுத்துருவாரு. அகத்தியர் மலையை பற்றி அம்மா பேசுகிறாங்க. கூடிய விரைவில் கண்டிப்பாக விக்டோரியா பாட்டியை அகத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக இந்த அகத்தியர் வந்து சிவனை வழிபட்ட தலத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அகத்தியர் மலைக்கு போகணும். இன்னைக்கு 3 சிவனையும் பார்த்ததுல பெரிய சந்தோஷம் எனக்கு. இதே மாதிரி சிவன் மலையை பார்க்கணும். இந்த அகத்திய மாமுனி இப்படி இந்த சித்தர்கள்லாம் இருக்கிற எந்தெந்த மலைக்கு போனாங்களோ அந்தந்த மலையெல்லாம் பார்க்கணும் ஆசை ஆசை நிறையா இருக்கு. அதுக்கு எனக்கு வருமானமும் கிடைக்கணும். நான் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு தைரியத்தையும் தரணும். ஆமாம் ஆமாம், என் பேரனுக்கு தைரியம் தந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம விக்டோரியா பாட்டி வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. விருதுநகரில் இட்லி கடை வச்சுருக்காங்க. அந்த இட்லி கடையில் வர்ற லாபத்தை வச்சு தான் நம்மளோட மலைக்கெல்லாம் வராங்க. அதுவும் இல்லாமல் கடை வாங்கிட்டு போகிறது, இப்போ கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத்னு கடை வாங்கிட்டு போகிறது, அந்த கடனை வந்து இட்லி விற்று அடைக்கிறது, அதே வேலையாக தான் இருக்குது. நம்ம விக்டோரியா பாட்டியோட முழு நேர வேலையே என்னென்னா இட்லி சுடுறது, லாபம் சம்பாதிக்கிறது, சிவனை போய் தரிசனம் பண்ணுறது. அதே தான் எனக்கு, அதே தான். அது மாதிரி மக்களே, நம்ம விக்டோரியா அம்மா வந்து சாதாரணமான ஆள் இல்லை. அவங்களுக்கு வந்து தொண்டையில் ஒரு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இடது கை வந்து கரும்பு மிஷினில் கொடுத்துருக்காங்க. வலது கை வந்து ட்ரெயினில் இருந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அது மாதிரி கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப விசித்திரங்கள் இருக்குது, சரியா. அவங்க வந்து நான் பார்த்ததுலேயே ஒரு விசித்திரமான ஒரு பெண், சரியா. இவ்வளோ நடந்தும், உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. இன்னும் வந்து அவங்க வந்து சிவனை பார்க்கணும்னு ஒவ்வொரு மலைக்கும் ஏறுறாங்க பாருங்கள். ரொம்ப ஏறும் போது ஈஸியாக ஏறிடுவாங்க, இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் வந்து எந்த மலையாக இருந்தாலும் ஏறுறதுக்கு அவங்க ஃபிட்டு, அவ்வளோ தைரியமாக இருக்காங்க. ஆனால் இன்னும் 5 பஞ்ச ஜோதிலிங்கம் பார்க்கணும், 12 ஜோதிலிங்கம் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், இன்னும் பஞ்ச கேதாரு, பஞ்ச கைலாயம், இதெல்லாம் போகிறதுக்கு கடவுள் எனக்கு வரப்பிரசாதம் எனக்கு தரணும். 67 வயசில் இவ்வளோ குறைகளை
நிவர்த்தி பண்ணிக்கிட்டு மலை ஏறும் போது வீட்டில் நீங்களாம் இருப்பீங்க, பார்ப்பீங்க. நீங்களும் வந்து எந்திரிச்சு வரணும். நீங்களும் வந்து எல்லோரும் மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 3 அகத்தியர் வழிபட்ட 3 சிவத்தலங்களையும் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கும் வந்து புண்ணியத்தை சேர்க்க போகிறோம். என்னம்மா பேரனுடைய பாருங்க, அதுக்கு உதவியாயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் அடிக்கணும். பெல் அடிச்சுட்டு நீங்கள் வீடியோ பாருங்க. உங்களுக்கும் நன்மை. வர முடியாதவங்க இதில் பாருங்க. வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க, எங்களோட எல்லா மக்களும் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். என் பேரன் கூட்டிகிட்டு போவாப்புல. வாங்க மக்களே, வாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து மலை உச்சிக்கு வந்தாச்சு. ஆனால் வந்து அந்த காலத்தில் அகத்தியர் இருக்கும் போது அந்த பூசாரி என்ன பண்ணாரோ அதையே தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. பூசாரி இன்னும் வரலை, மூடி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இவரை பார்க்காட்டி இந்த பிரார்த்தனை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, நிறைவடையாது. அதனால் இவரை கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே உள்ளூர் மக்கள்லாம் வந்துட்டு போனாங்க. அவங்க சொல்கிறாங்க பூசாரி வர்றது சந்தேகம்தான் அப்படின்னு. அதான் நாங்களும் பார்த்தோம். எங்களுக்கும் வந்து சிவன் வந்து ஏதாவது ஒரு உருவம் கொடுத்தாருன்னா அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அகத்தியருக்கே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏமாத்திரம் அகத்தியர் அதனால தான் உருவம் எடுத்து பூசாரி விடாதனால உள்ளே போயிட்டு ஈசனை வழிபட்டுருக்காரு. ரொம்ப பக்கமாக வந்தாச்சு. ஆனால் கேட்டு பூட்டியிருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், முசிறியோட வட்டம், காவிரியோட வடக்கு பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்கு. மிக முக்கியமான 3 சிவாலயங்களில் இது ஒரு கோயில். இதற்கு முன்பாக 2 கோயில் இருக்குது. அதாவது காலையில் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பவனேஸ்வரர் கோவிலில் போய் தரிசனம் பண்ணணும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சொக்கர், ஐயர் மலையில் இருக்கக்கூடிய சொக்கர், அதாவது கடம்பவனேஸ்வரர் கோவிலிலிருந்து சுமார் ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஐயர் மலை. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த ஈங்கோய் மலையை சாமி கும்பிடணும். எதுக்காக அப்படின்னா, அகத்திய மாமுனிவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அகத்திய மாமுனி இங்கே இறைவன் மேலே இருக்கக்கூடிய பக்தினால் சாமி கும்பிட வரும்பொழுது இங்கே நடை சாத்தியிருந்தாங்க. சாத்தின நடையை திறக்கிறது இல்லை. நாளைக்கு தான் சூரிய அஸ்தமனத்தில் சாத்தின நடை சூரிய உதயத்தில் தான் திறப்பனால அவர் வருந்தி இறைவனை நினச்சி தவம் பண்ணியிருக்காரு. இறைவன் காட்சி கொடுத்து நீ எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய காவிரி நதியில் குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈயா மாறிட்டாங்க. அதாவது அட்டமா சித்துகள் பழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீருடைய தான் இந்த காவிரி. அதனால் இந்த காவிரிக்கு பெரிய தல சிறப்பு உண்டு. அதே மாதிரி அகத்திய மாமுனிக்கு இறைவனே வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அகத்திய மாமுனி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈயா மாறிட்டாங்க. ஸோ அந்த துவாரத்தின் வழியால் சிவபெருமானை போய் தரிசனத்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஈங்கோய் மலை. இந்த ஈங்கோய் மலைக்கு வந்து ஓட்டுப்பாதையும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஈங்கோய் மலைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்போ வந்து புதுசாக ஒரு ரோடு போட்டு உங்களுக்கு இந்த பாதையில் பாருங்களேன், இதுவரை வந்து வண்டி வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான ஜாமான்கள்லாம் இங்கே இறக்குனாங்க. நான் உங்களுக்கு அந்த பாதையும் நான் காமிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இங்கே வந்து ரோட்டு பாதையும் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பாருங்கள், கிட்டத்தட்ட மலைக்கோவிலுக்கு வந்தாச்சு. இன்னும் கேட்டு திறக்கலை. நம்ம மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. காலையில் வந்து கடம்பவனேஸ்வரர் கோவிலில் பார்த்த அதே வந்து அரிகண்டம், அதே வந்து ஒரு மன்னர் தான் நினைக்கிறேன். அவரோட அந்த தலைமுடி கொண்டை வந்து இடது பக்கம் இருக்குது. ஒரு பக்கத்து இந்த கையை வந்து தலையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கத்து வாழை வச்சு குத்துறாரு, கழுத்தை வெட்டுறாரு, அரிகண்டம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சிற்பங்கள் இங்கே வந்து ஏகப்பட்டது இருக்குது. இவங்கள வந்து ஒரு கடவுளாக வணங்குறது, ஒரு காவல் தெய்வமாக வணங்குறது வந்து நம்ம தமிழரோட மரபு. ஏன்னா இவங்க வந்து சாதாரணமாக சாகலை. ஒரு மன்னர் வந்து போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரையே வந்து கொடுக்குறாங்க துர்க்கைக்கு. சரியா, அவங்கள தான் இந்த இடத்துல சாமியை வச்சு கும்பிட்றாங்க. அது எங்கே இருக்குன்னா பாருங்கள், ஈங்கோய் மலை வாசல்லையே இந்த கோவில் இருக்குது. வணக்கமே வந்து தன்னைத்தானே இறைவனுக்காக பாருங்கள், பெரிய பூட்டாக போட்டிருக்காங்க. கேட்டு க்ளோஸில் இருக்குது. எப்போ வருவாருன்னு தெரில. கோபுரமே சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகமே பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை வந்து ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். இது அவங்களுக்கு ஒரு பாதை தெரியுது பாருங்கள். இது வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காண்டியே போட்ட
ரோட்டு பாதை பாருங்களேன், இன்னும் ரோடு போடலை. இந்த பாதை வந்து இப்படியே இந்த மலையை சுற்றி இந்த வந்துருச்சு பாருங்கள். கோவிலோட பின்பக்கட்டு வந்திருக்கோம் பாருங்கள். அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சிருவோம். நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து கொல்லிமலை மக்களே. அந்த தெரியுதா உங்களுக்கு தூரக்க ஒரு மலை, அது ஃபுல்லாமே கொல்லிமலை மலைத்தொடர்கள். இப்போ நம்ம வந்து இந்த காவேரி இருக்குது பாருங்கள். இந்த காவேரியை தாண்டினா கரூர், காவேரிக்கு இந்த சைடு திருச்சி மாவட்டம். பார்த்தீங்களா, ஒரு ஆறு வந்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்கு பார்டராக இருக்குது பாருங்கள். வேறு லெவல், வேறு லெவல். கொல்லிமலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது பச்சைமலை அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது பனிமூட்டத்தில் ஒன்றும் தெரில. நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து தலைமலை பாருங்கள். தலைமலை மக்களே, அது உங்களுக்கு தலைமலையை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு கருடன் வந்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். பாலம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாலம் வந்து கரூர் மாவட்டத்தில் வந்து பாதி வந்து பாதையை வந்து நாளைக்கு வந்து தார் ரோடாக போட்டாங்கன்னா நடக்க முடியாத வயசானவங்கலாம் வந்துட்டு போவாங்க. பாருங்கள், இது கோவிலோட பின்பக்கட்டு வர வந்துருச்சு இந்த பாதை. ஈங்கோய் மலைக்கு பின்னாடி நிற்கிறோம். வியூவை பாருங்கள் மக்களே. ஒரு பக்கத்து ஐயர் மலை தெரியுது, ஒரு பக்கத்து நம்ம காவேரியை பாருங்கள் எப்படி அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கர்நாடகாவில் அந்த குடகுமலையில் உற்பத்தியாகி நம்ம தமிழ்நாட்டை வளப்படுத்துகிற ஒரு புண்ணிய நதி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபுல்லாக ஓடலை, இருந்தாலும் தண்ணி நல்ல ஃபோர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதிலேருந்து ஓடும் தெரியுமா அந்த ஓடைகள்லாம், அதெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓடை ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. எல்லா ஓடைகளுமே நிறைஞ்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். எல்லா விவசாய இடத்துலையும் பாருங்கள் தண்ணி நிரம்பி இருக்கு பாருங்கள். மாமுனி அகத்தியர் மட்டுமல்ல, மகாசித்தர் போகர் மட்டுமல்ல, 18 சித்தர்களும் கோடிக்கணக்கான முனிவர்களும் தவம் செஞ்சு தொழுத சிவன் இப்போ நம்ம நிற்கிற இந்த திருவேங்கை மலை மரகதநாதர். மாசி மாதத்தில் வர்ற சிவராத்திரியில் 3 நாள் சூரிய ஒளி நம்ம மரகதநாதரோட மேலேயே வந்து விழுகுது. இந்த நேரத்தில் லிங்கத்தோட நிறம் மாறுற ஒரு அற்புதமான நிகழ்வும் நடக்குது. அகத்திய மாமுனி வடிவில் வழிபட்ட சிவனையும் பார்வதியும் நீங்களும் வழிபட்டுக்கோங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் மக்களே. இந்த ஈங்கோய் மலையில் நம்ம சன்னிதானத்தை ஓப்பன் பண்ணல, பெரிய கேட்டு பூட்டு இருக்குது பாருங்கள், ஓப்பன் பண்ணல. இன்றைக்கி கேட்டோம், ஐயரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இதுக்கு மேலே நடம் வந்து திறக்க மாட்டாங்க. இன்னொரு நாள் நான் வந்து ஈங்கோய் மலை கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ள ஈங்கோய் நகரை காமிக்கிறேன். ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துக்கு, இந்த தளத்துக்கு, இந்த மலையேறி வந்ததே வந்து நம்ம வந்து நிறைவு செஞ்ச மாதிரி தான். இன்றைக்கி வந்து நம்ம 3 தலங்கள் பார்த்துருக்கோம். 3 தலங்களையும் ஒரே நாளில் அகத்தியர் சொன்னபடி சுற்றுனா போய் வணங்கினா நல்லது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் வந்து முடிச்சாச்சு. எங்களோட மனசுப்படி உங்களுக்கும் காமிச்சிருக்கோம். நீங்களும் வந்து குடும்பத்தோட இந்த காவேரிக்கு பக்கத்தில் உள்ள 3 தலங்களையும் வந்து பாருங்கள். உங்களுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா பலன்களும் கிடைக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நல்ல முறையாக நடக்கும் அப்படின்னு நானும் அகத்தியர்கிட்டையும் நம்ம உயிராக நினைக்கிற சிவபெருமான்கிட்டையும் வேண்டிக்கிறோம். இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.